ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த தொலைக்காட்சியின் மூலியமாய் உங்களை பார்ப்பது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்காக சில வார்த்தைகளை, ஆண்டவர் என் உள்ளத்தில் ஏவின வார்த்தைகளை உங்களோடு பேச நான் விரும்புகிறேன். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த வேளையில் ஒரு விஷயத்தை நாம் பார்க்கிறோம். 18 வருஷமாய் தேவனுடைய ஆலயத்தில் ஒரு கூனி ஒருவள் இருந்தாள் என்பதை பார்க்கிறோம். 18 வருஷமா தேவனுடைய ஆலயத்தில் இருந்தாலும் அவளுடைய பலவீனம் மாறவில்லை. 18 வருஷமா ஜெப ஆலயத்தில் இருந்தாலும் அவளுடைய வாழ்க்கை மாறவில்லை. ஆனால் ஒரு நாள் தேவன் அவளை நினைவு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் அவளை நினைவு கூர்ந்து அந்த ஆலயத்தில் பிரசங்கம் பண்ண போகிறார். அப்படி பிரசங்கம் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கூனி இருக்கல. 18 வருஷமா தேவாலயத்தில் இருக்கிறான் பைபிள் சொல்லுது. 18 வருஷமால் அவள் நிமிர முடியாமல் இருக்கிறாள் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்தில் நம்ம ஆலயத்துக்கு போறவங்களா இருக்கலாம், ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் கூட நம்முடைய வாழ்க்கையில நிமிர முடியாமல் இருக்கிற சூழ்நிலைகள் இருக்கலாம். அதுக்கு காரணம் சாத்தான் நம்மை கட்டி வைத்திருக்கிறான் என்று பார்க்கிறோம். நீங்கள் ஜெபம் பண்ணலாம், ஆலயத்துக்கு போகலாம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் சாத்தான் உங்களை கட்டி வைத்திருப்பதை நீங்கள் இன்றைக்கு உணர வேண்டும். இவள் ஜெப ஆலயத்தில் இருந்தாலும் சாத்தான் அவளை கட்டி வைத்தான் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஆலயத்துக்கு போறவங்களா இருந்தாலும் சாத்தான் ஏதோ ஒரு விதத்தில் அவர்களை கட்டி வைத்திருக்கிறான். எங்கே பார்த்தாலும் வியாதிகள், எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகள், போராட்டங்கள். கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை, என் வாழ்க்கையில நிம்மதி இல்லை என்று சொல்லி. பிரியமானவர்களே, கிறிஸ்து நமக்குள் இருந்தால் எப்பொழுதும் சந்தோஷம், சமாதானம், நிம்மதி வரும். ஆனால் சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில இருந்தால் அவன் எல்லா விஷயத்திலும் நம்மை கட்டி வைப்பான் என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இவள் 18 வருஷமாக அவள் கூனியா இருக்கிறாள். ஆனால் இயேசு அந்த தேவாலயத்துக்கு போறாரு, போய் பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம்லாம் முடிச்சிட்டோன்னு பார்க்கிறோம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியுடைய ஒரு ஸ்திரீயை அங்க பார்க்கிறார். 18 வருஷமா பலவீனமுடைய ஒரு ஸ்திரீ, ஒரு ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால் அவள் எவ்வளவாக நிமிர முடியாம இருந்துச்சான். கொஞ்சம் கூட அவளால் நிமிர முடியல. பாத்தீங்களா, கொஞ்சம் கூட நிமிர முடியல. இன்றைக்கு இந்த வேளையில இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு கலக்கத்தோடு இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம். ஐயோ, இந்த சூழ்நிலையிலிருந்து என்னால கொஞ்சம் கூட மீண்டு வர முடியலையே, கொஞ்சம் கூட என்னால நிமிர முடியலையே என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கலாம். இத்தனை வருஷம் ஆச்சே, இவ்வளோ வருஷம் கொஞ்சம் கூட என்னால நிமிர முடியலையே என்று சோர்ந்து போயிருக்கலாம். ஒருவேளை பாவம் உன்னை கட்டி வைத்திருக்கலாம், அல்லது கடன் பிரச்சனை உன்னை கட்டி வைத்திருக்கலாம், வியாதி உன்னை கட்டி வைத்திருக்கலாம். ஏதோ ஒரு சூழ்நிலை நீ கட்டப்பட்டு கொஞ்சம் கூட நிமிர முடியாதபடி சாத்தான் உன்னை கட்டி வைத்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலை ஆக்கப்பட்டாய் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலை ஆக்கப்பட்டாய் சொல்ல போது அவள் அதை விசுவாசித்தாள். இயேசு அவள் மேல் கைகளை வைத்தார். இயேசு அவள் மீது கைகளை வைத்த போது அவள் பலவீனம் நீங்கியது. அவளுக்குள்ள இருந்த அந்த அசுத்த ஆவி வெளியே போனது. அவர் விடுதலை பெற்று அவள் நிமிர்ந்ததை நாம் பார்க்கிறோம். இதே போல கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில இந்த வசனத்தின்படியே இவளை எப்படி கர்த்தர் நிமிர செய்தாரோ, அதே போல கர்த்தர் இந்த வேளையில இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் நிமிர செய்ய போகிறார். உங்களுக்கு வாழ்க்கையிலே உங்க வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிற பலவீனத்தின் ஆவி, உங்களை வியாதிப்படுத்திக் கொண்டிருக்கிற பலவீனத்தின் ஆவி, உங்க கடன் பிரச்சனையில சிக்கி வைத்திருக்கிற பலவீனத்தின் ஆவி, பாவத்தில் உங்களை அடிமை பண்ணியிருக்கிற பலவீனத்தின் ஆவி, கர்த்தர் அதிலிருந்து உங்களை முழுமையாய் விடுதலை செய்து உங்களை நிமிர செய்ய போகிறார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் நிச்சயம் உங்களை விடுதலை ஆக்க போகிறார். நீங்கள் ஒருவேளை ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், ஆண்டவரே, என்னுடைய விடுதலை ஆண்டவரே, எப்போது என்னை உயர்த்த போறீர் என்று சொல்லி. இந்த செய்தியை கேட்ட உடனே, இந்த செய்தியை கேட்கும் போதே கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்குவார் என்று நீ விசுவாசிக்க வேண்டும். நிச்சயம் கர்த்தர் உன்னை விடுதலை செய்வார். நிச்சயம் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும். ஹல்லேலூயா. பாருங்க, அவள் மேல் தமது கைகளை வைத்த உடனே அவள் நிமிர்ந்தாள் என்று பார்க்கலாம்.
உங்க வாழ்க்கையில இயேசு உங்களை தொடணும்னு நீங்க விரும்பணும். மனுஷருங்க தொடணும்னு விரும்பக்கூடாது. இன்னைக்கு அநேக விசுவாசிகள் யாராவது ஒரு வல்லமையான ஊழியக்கார் வந்து என்னை தொடமாட்டாரா, என் வாழ்க்கை மாறாதான்னு ஏங்கி கொண்டு அங்கேயும் இங்கேயும் அழிந்து திரிந்து கொண்டு இருக்கலாம். இந்த வேளை நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். எந்த ஊழியக்காராலும் விடுதலையாக்க முடியாத ஒரு காரியத்தை இயேசுவால் சுகமாக்க முடியும். இங்க பாருங்க, இயேசு அவள் மேல் கைகளை வைத்தார். இயேசு அவள் மேல் கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்தாள் என்று பார்க்கிறோம். உங்களை ஆண்டவர் தொடணும்னு நீங்க விரும்பணும். ஆண்டவர் உங்களை தொடணும்னு நீங்க விரும்பினீங்கன்னா நிச்சயமா ஆண்டவர் வந்து உங்களை தொட்டு உங்களை விடுதலை செய்வார். ஹல்லேலூயா! ஆண்டவர் நிச்சயமா உங்களை தொட்டு விடுதலை செய்வார். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அகலே அவள் தொட்டு அவள் விடுதலான பிறகு பைபிள் சொல்லுது, அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள், நன்றி சொன்னாள். தேவனுக்கு நன்றி சொன்னாலாம். ஐயோ, நான் இத்தனை வருஷம் பாடுகளிலும் கஷ்டங்களிலும் இருந்தேன், ஆனால் ஆண்டவர் என்னை விடுதலை செய்தாரே என்று சொல்லி அவள் தேவனை மகிமைப்படுத்தினாள். ஒரு விஷயத்தை இதை பேசி நான் முடிக்கிறேன். 18 வருஷமாக அவள் தேவாலயத்தில் இருந்தார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகர் தேவனுடைய சுகத்தை விரும்புகிறார்கள், ஆனால் ஆலயத்தில் நிலையாய் நிற்கணும்ன்றத அவங்க உணர மாட்டுறாங்க. இவள் இத்தனை பலவீனமா இருந்தாலும் அவள் ஆலயத்தில் இருந்தால், உறுதியா இருந்தால், அவளுக்கு தெரியும் என்றைக்காவது ஒரு நாள் கடவுள் என்னை சுகமாக்குவார், என்றைக்காவது ஒரு நாள் கடவுள் என்னை விடுதலை செய்வார் என்று 18 வருஷமாய் அவள் காத்து கொண்டிருந்தாள். அவள் விசுவாசம் ஒளிந்து போகவில்லை. அவள் விசுவாசித்தபடியே கர்த்தர் வந்து அவளை தொட்டு விடுதலை செய்தார். பிரியமானவர்களே, ஆகவே தேவனை மகிமைப்படுத்துகிற காலத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம். தேவன் உன்னை நிமிர வைக்கிற காலத்துக்குள்ளே நீ வந்திருக்கிறாய். இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். உங்க வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளிலிருந்து தேவன் உன்னை விடுதலை செய்ய போறார். அந்த விடுதலைக்காக நான் ஜெபிக்க போகிறேன். உன்னுடைய போராட்டத்திலிருந்து நீ விடுதலையாக்க முடியாய் நான் ஜெபிக்க போறேன். பொல்லாத அசுத்தாவி உங்களுடைய வாழ்க்கை விட்டு போக முடியாய் நாங்கள் ஜெபிக்க போறோம். கர்த்தர் நிச்சயமாய் இதை பார்க்கும் போதே ஒரு பெரிய காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்வார். அதுல எந்த சந்தேகம் இல்லை. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள கர்த்தாவே, ஆண்டவரே, உம்முடைய வல்லமை, உம்முடைய கிருபை ஆண்டவரே இந்த வேளையில இறங்கி வரும்படியா நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. யாரெல்லாம் கட்டப்பட்டு இருக்கிறார்களோ, பாவத்தில் ஆண்டவரே, சாபத்தில் பல வருஷமாய் உபத்திரவப்பட்டு கொண்டு ஐயோ எங்களை விடுதலை செய்ய யாரும் இல்லையே என்று சொல்லி யாரெல்லாம் வேதனையோடு இருக்கிறார்களோ, இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர்கள் விடுதலை ஆவார்களாக. இப்பொழுதே உம்முடைய கரம் ஒவ்வொருவரையும் தொடுவதாக ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வல்லமை இறங்குவதாக. பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.